உங்க பையன் தான் உங்க கூட இல்லைன்னா நீங்க என்னையும் எங்க அப்பாவையும் பிரிப்பீங்களான்னு ரொம்ப கோவத்தோட இப்ப எம்எல்ஏ அவங்களோட மகன் பேசியிருக்காரு. உங்க பையன் தான் சார் உங்களோட இல்ல, என் அப்பா எனக்காகவும் இந்த விழாத்துக்குள்ள மக்களுக்காகவும் ரொம்ப காலமா உழைச்சிட்டு இருக்காரு. அவர் எங்களோட இருக்கணும்னு நினைக்கிறோம். இப்படிலாம் பண்ணாதீங்க சார். விஜய் அவருக்கு மிரட்டல் விடுத்ததா, அதுவும் சட்டமன்றத்துக்குள்ளேயே மிரட்டல் விடுத்ததா திமுக எம்எல்ஏவை கைது பண்ணாங்க. 15 நாட்கள் நீதிமன்ற காவல்ல அடைக்க தூத்துக்குடி மாவட்ட நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்காங்க. 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல்ல திமுக சார்பில் தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் தொகுதியில போட்டியிட்டு மார்க்கேண்டையன் அவரு வெற்றி பெற்றாரு. இதைத் தொடர்ந்து 18ஆம் தேதி அந்த பகுதியில நன்றி அறிவிப்பு பொதுக்கூட்டம் நடந்துச்சு. இதுல திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதியும் பங்கேற்றாரு. இந்நிகழ்ச்சியில பேசிய மார்க்கேண்டையன் அவரு முதலமைச்சர் விஜய் அவரை தரக்குறைவா பேசியிருக்காரு. குறிப்பா சட்டசபையில எதிர்கட்சிகள் வெளிநடப்பு செய்யறதால கதவுகளை அடைக்கணும் அப்படின்னு விஜய் அவர் பேசின கருத்தை குறிப்பிட்டு கதவை அடைச்சா எலும்பு உடைப்பான்னு மிரட்டல் விடுக்கிற வகையில வார்த்தைகளை கொட்டாரு. இந்த உலக நாட்டில் நான் தேடிக்கொண்டிருக்கிறேன் சட்டமன்றத்திலே உன் தகப்பனாரை என்று சொல்கிறானே, நான் கேட்கிறேன், மானங்கெட்ட தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் உன்னை சட்டமன்றத்துக்குள்ள வச்சு பாத்துக்கிறோம்டா. நாங்க என்ன கோமாளி பையில நினைச்சுக்கிட்டு இருக்கிற? சட்டமன்றத்தை பூட்டுவானா? பூட்டினா உனக்கு எலும்பு இருக்காது, உடைச்சிட்டு தான் உன்னை அனுப்பி விடுவானா. அவரு பேசின வீடியோ சமூக வலைதளங்கள்ல வைரலாச்சு. இதனால எல்லாருமே கோவப்பட்டாங்க. இதை தொடர்ந்து சில தாவேகாவினர் வழக்கு பதிவும் பண்ணிட்டாங்க காவல் நிலையத்துல. இதை தொடர்ந்து அவங்கள கைது பண்ணிருக்காங்க. கைது பண்ணி அவரை அழைச்சிட்டு போயிருக்காங்க. 15 நாட்கள் பக்கம் உள்ள இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. முன்னாள் அமைச்சர் கீதா ஜீவன், திருச்செந்தூர் எம்எல்ஏ அனிதா ராதாகிருஷ்ணன் இவங்க எல்லாருமே காவல் நிலையத்தை முற்றுகையிட்டாங்க. தொடர்ந்து திருநெல்வேலி, தூத்துக்குடி நெடுஞ்சாலையில போராட்டம் நடத்திய நிலையில அனிதா ராதாகிருஷ்ணன் அங்கிருந்து நழுவ மத்த எல்லாருமே கைது செஞ்சாங்க. மார்க்கேண்டையன் அவரை தூத்துக்குடி மாவட்ட குற்றவியல் நீதித்துறை நடுவர் சுமதி முன்பு போலீசார் ஆஜர்படுத்தியிருக்காங்க. 15 நாட்கள் நீதிமன்ற காவல் விதித்து உத்தரவிட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம எம்எல்ஏ அவருடைய மகனான அக்ஷய் அவர் பேசும்போது மூளை தன்னோட உடம்புல எல்லா முடிவும் செய்யுது, அப்படிப்பட்ட மூளையா இருக்கிறது தான் சட்டமன்றம், அதுல எல்லா எம்எல்ஏக்களையும் அடைச்சு வைக்கணும்னு முதலமைச்சர் நினைக்கிறாரு. அதன் மூலமா தாங்கள் நினைத்த சட்டங்களை நிறைவேற்ற நினைக்கிறாரு. வரலாறு இந்த மாதிரி பல விஷயத்த பாக்குது. ஒரு அவதூறு வழக்குல எவ்வளவு மணி நேரம் விசாரிக்கிறீங்க? 13 மணி நேரம் விசாரணை நடத்தி இருக்கீங்க. எங்க அப்பாவுக்கு உடல்நல பிரச்சனை இருக்கு, அவரை துப்பாக்கி முனையில மிரட்டிக்கிட்டு இருக்கீங்க. உங்க பையன் தான் உங்க கூட இல்ல முதலமைச்சர் அவர்களே. எங்க அப்பா எனக்காக விளாத்திக்குளம் மக்களுக்காக ரொம்ப காலமா உழைச்சுக்கிட்டு இருக்காரு. இப்படியெல்லாம் நீங்க பண்றது ரொம்ப தப்புன்னு சொல்லி கோவத்தோட அவரு பேசியிருக்காரு. இந்த விஷயங்கள் இப்ப சமூக வலைதளங்கள்ல ரொம்ப அதிகமா வைரல் ஆயிட்டு இருக்குங்க. இதை பற்றி உங்களோட கருத்தை சொல்லுங்க. இன்னும் இது போல நிறைய தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனல் கூட இணைஞ்சிருங்க.